இப்போ வந்து நம்மளுடைய நெசசிட்டி, இப்போ இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா தான் குளோபலி த மோஸ்ட் பாப்புலர் டயபெட்டிக் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம பெவரேஜை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணினா பெட்டரா இருக்கும்னு யோசிச்சு நம்ம வந்து விகேஃபேல ஒரு சின்ன அப்கிரேடேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சின்ன அப்கிரேடேஷன் என்னன்னா நம்ம பாலிகோசெனால் அப்படின்னு இந்த நேச்சுரல் பிளாக் ரைஸ் பிரான் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருந்தோம். அது வந்து இப்போ 2 times அதிகமா அதோட ஸ்ட்ரென்த் ஆட் பண்றோம். ஸோ பேசிக்கலி நீங்க நம்ம பாக்ஸை பார்த்தீங்கன்னா அதுல எந்த டிஃபரன்ஸும் தெரியாது, பிகாஸ் பாலிகோசெனால் அப்படிதான் இருக்கும். பட் அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ற குவான்டிட்டி கூட அவ்வளவே தான். ஸோ நம்மளோட பழைய இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு ரைஸ் பிரான் 50 mg, பாலிகோசெனால் 10 mg அப்படின்னு இருக்கும். ஸோ அதே 10 mg தான் நம்ம அடிஷன் ஆஃப் பாலிகோசெனால். ஆனா இந்த 10 mg ஓடது வந்து நம்ம இப்போ டபுள் ஸ்ட்ரென்த் ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதனால எஃபிகசி நம்ம விகேஃபேயோடது பெட்டரா இருக்கும். ஸோ டயபெட்டிக் பீப்புள் இனிமே இன்ஃபேக்ட் நம்ம எல்லா அசோசியேட்ஸ்க்குமே இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இனிமே நம்ம விகேஃபேய மோர் ஆஃப் டயபெட்டிக் காஃபி அப்படின்னு நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்து இனிமே நம்ம டயபெட்டிக் காஃபி அப்படின்னு ப்ரமோட் பண்ணி டயபெட்டிஸ் மேல இந்த வாரம் பூரா திஸ் என்டையர் வீக் வந்து நம்ம டயபெட்டிஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணினோம்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி டயபெட்டிக் காஃபியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்தியாவை ஒரு டயபெட்டிக் ஃப்ரீ கண்ட்ரியா ஆக்கிறதுக்கு நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னையோட செஷன் லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு அகைன் ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுப்பேன் ஆன் டயபெட்டிஸ் அண்ட் ஹெல்த், ஃபாலோட் பை நம்ம விகேஃபேயோட ப்ராடக்டை பத்தி பேசலாம். ஸோ எதுக்காக டயபெட்டிஸ் அண்ட் ஹெல்த்தை பத்தி சொல்லுவேன் அப்படின்னா, பேசிக்கலி டயபெட்டிஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் ஒரு சப்ளிமெண்ட் அதுக்காக எப்படி பொசிஷன் பண்ணணுங்கிறது நமக்கு புரியும். ஓகே, ஸோ டயபெட்டிஸ் அண்ட் ஹெல்த், சில சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் டயபெட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டயபெட்டிஸ்னா என்ன? ஸோ எப்பவுமே டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டயபெட்டிஸ்னா ஒரு குரூப் ஆஃப் கண்டிஷன். நம்ம பிளட் சுகர்ல குளுக்கோஸ் லெவல்ஸ்ல சுகர் லெவல்ஸ் வந்து நம்ம பிளட்ல அதிகமாச்சுன்னா நம்ம வந்து அந்த குரூப் ஆஃப் கண்டிஷன்ஸ் தான் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுகர் நம்ம பிளட்ல சுகர் லெவல்ஸ் எப்படி ஹை ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலேருந்து தான். ஓகே, ஸோ யூஸ்வலி நம்ம சாப்பாடுற சாப்பாடு வந்து கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் நம்ம சாப்பிட்டோம்னா அதுல இருந்து நிறைய குளுக்கோஸ் நம்ம பாடிக்கு வரும். இந்த குளுக்கோஸ் இல்ல இந்த கார்போஹைட்ரேட் தான் நம்மளுடைய செல்ஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த குளுக்கோஸை வந்து நம்ம செல்ஸுக்குள்ள எடுத்துட்டு வரதுக்கு ஒரு கேரியர் மாலிக்யூல் வந்து ஒரு ஹார்மோன் கால்ட் இன்சுலின். ஓகே, ஸோ இன் ஷார்ட் நமக்கு இப்போ பெங்களூர் டு சென்னை எனக்கு வந்து ட்ரெயின்ல வரணும். ஓகே, ஸோ அந்த ட்ரெயின் தான் நம்ம இன்சுலின் ஹார்மோன். ஓகேங்களா? ஸோ பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரும்போது, ஸோ பெங்களூர் தான் நம்மளுடைய செல்ஸ். ஸோ சென்னை மட்டும் நம்ம வந்து ஒரு நியூட்ரியன்ட்டையும் உள்ள எடுத்துன்னு போகணும்னா, இந்த கார்போஹைட்ரேட்டை நம்ம எடுத்துன்னு போகணும்னா அந்த ட்ரெயின் வந்து ஆஸ் அ மீடியம் நமக்கு வேணும். ஸோ இங்கேருந்து இல்லைன்னா சென்னை நம்ம போக முடியாது. அதே மாதிரி இந்த இன்சுலின் இல்லைன்னா பிளட்ல இருந்து அந்த குளுக்கோஸ் நம்ம செல்ஸ்க்குள்ள என்டர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்சுலின்ங்கிற ஹார்மோன் வந்து நம்ம பாடியில ஒரு ஆர்கன் பேன்க்ரியாஸ் அப்படிங்கிறது தான் செக்ரீட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பேன்க்ரியாஸ் கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணாத போது என்ன ஆகும், இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் நம்ம பாடியில செக்ரீட் ஆகாது. ஸோ இன்சுலின் நம்ம பாடியில செக்ரீட் ஆகாத போது என்ன ஆகும், அந்த குளுக்கோஸ் வந்து இல்ல சுகர் வந்து நம்ம பிளட்லயே இருந்துடும். அது வந்து நம்ம செல்ஸை என்டர் பண்ண முடியாது. அதனாலதான் டயபெட்டிஸ் இருந்ததுன்னா யூஸ்வலி எனர்ஜி லெவல்ஸ் லோவா இருக்கும். ஏன்னா சுகர் மாலிக்யூல்ஸ் நம்ம செல்ஸை என்டர் பண்ணி நம்ம செல்ஸால அந்த எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, டைப் ஆஃப் டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 மெயின் டைப்ஸ் இருக்கு அண்ட் 4th ஒரு டைப் கூட இப்போ இருக்கு, which is becoming more and more common நம்மளுடைய லைஃப் ஸ்டைலால. ஸோ டைப் 1 வந்து ஆட்டோ இம்யூன். ஓகே, டைப் 1 டயபெட்டிஸ் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸ்ட்ரக்ஷன். நம்ம பாடியில வந்து பிறந்ததுல இருந்தே, ஓகே, ஸோ இது யூஸ்வலி 6-7 இயர்ஸ்ல டிடெக்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம பாடியில இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ்னு கூட சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப் 2 டயபெட்டிஸ், இன்சுலின் இண்டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். இது வந்து லைஃப் ஸ்டைலால அட் அ லேட்டர் ஸ்டேஜ் வர டயபெட்டிக் டிசீஸ். ஓகே,
Gestational diabetes வந்து பிரெக்னன்சில வருது. ஸோ நிறைய வாட்டி என்ன ஆகும்னா இந்த பிரெக்னன்சி டெலிவரி ஆன அப்புறம் தே கம் பேக் டு நார்மல். பட் இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் ஈட்டிங் ஹேபிட்ஸால என்ன ஆகுது, பிரெக்னன்சில ஒரு வாட்டி வந்தா அது வந்து லைஃப் லாங் கண்டினியூ ஆகிடுது. The fourth one வந்து juvenile diabetes. ஓகே, டைப் 1 வந்து யூஸ்வலி 5-6 இயர்ஸ்ல டிடெக்ட் ஆகிடும். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏர்லி டீன்ஸ்லயே பசங்களுக்கு டயபெட்டிஸ் டிடெக்ட் ஆகுது. அது வந்து டைப் 1 இல்ல டைப் 2 இல்ல, அது வந்து நம்ம ஜுவினைல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ குழந்தைகளுக்கு வர டயபெட்டிஸ் ஜுவினைல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சயின்ஸ் பிஹைண்ட் டயபெட்டிஸ் நான் இப்போ சொன்னதுதான், நாட் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இன்சுலின் வந்து நம்மளுடைய பிளட் குளுக்கோஸை ரெகுலேட் பண்ணும். ஸோ இன்சுலின் தான் ஒரு கீயா ஆக்ட் பண்ணும் இந்த சுகரை நம்ம செல்ஸ்குள்ளார விடுறதுக்கு. ஸோ டயபெட்டிஸ் இருக்கும்போது என்ன ஆகும், இன்சுலின் ப்ரொடக்ஷன் இருக்காது. இன்சுலின் ப்ரொடக்ஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம பிளட்ல சுகர் அதிகமாகும். ஓகே, ஸோ இந்த அதிகமான சுகர் இருந்ததுன்னா குரானிக் ஹைப்பர் கிளைசீமியான்னு அதை சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம பிளட் வெசல்ஸ், நம்ம நர்வ்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணும். காமன் சிம்டம்ஸ் எப்படி தெரியும் நம்ம டயபெட்டிக் அப்படிங்கிறது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். ஸோ நைட் டைம்ல இல்ல டே டைம்ல யூரின் அடக்க முடியாம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். அது எக்ஸசிவ் தர்ஸ்ட், நிறைய தண்ணி தாகம் எடுக்கிறது, சடனா வெயிட் லாஸ் இல்ல ரொம்ப பசிக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் ஃபட்டிக் இல்ல சரியா நமக்கு கண்ணு தெரியல, பட்டுதுன்னா வூண்ட் ஹீலிங் கரெக்டா ஆகிறது இல்லை. ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ், காமன் சிம்டம்ஸ். ஸோ இப்படி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிளட் சுகர் லெவல்ஸை செக் பண்ணணும். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஸோ என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸா இருக்கலாம் அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபிட்டிஸ், ஸோ வீட்டில் எல்லாருக்கும் இருந்தால் வரத்துக்கு சான்சஸ் அதிகம். ஓவர் வெயிட் இல்லை ஒபேஸா இருந்தோம்னா, ஸோ செடென்டரி லைஃப் ஸ்டைல், நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஆக்டிவா எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும், அகேன் சான்சஸ் ஆஃப் டயபிட்டிஸ் அதிகமாகும். ஓகே, அப்புறம் ஏஜ், சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வித் ஏஜ் 40+, 45+ அப்படிங்கும்போது நம்ம லீடு பண்ணியிருக்கிற லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிட்டு இருக்கிற ஜங்க், அது எல்லாமே பில்டப் ஆகி நமக்கு போஸ்ட் 40-45 வந்து ஹை பிளட் ப்ரெஷர், சில மெடிகேஷன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ், அந்த மாதிரி ரீசன்ஸ் ஆகுது நமக்கு டயபெட்டிஸ் வரும். பொட்டென்ஷியல் காம்ப்ளிகேஷன், சரி டயபெட்டிஸ் வந்தா என்ன ஆயிடும், பெருசா சுகர் தானே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் நோ, பொட்டென்ஷியல் காம்ப்ளிகேஷன், டயபெட்டிஸ் இருந்தா ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதிகமாகும். ரிஸ்க் ஆஃப் நர்வ் டேமேஜ், நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிக் நியூரோபதி, நர்வ்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆயிடும். நெஃப்ரோபதி, ஓகே, கிட்னி டேமேஜ் ஆகும். ஸோ ஒன்னொன்னா டயபெட்டிஸ் வந்து ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம். ஸோ இந்த சைலண்ட் கில்லர் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடியில இருக்கிற ஒரு ஆர்கன் ஃபங்க்ஷனையும் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். விஷன் ப்ராப்ளம்ஸ், ஓகே, டயபெட்டிக் ரெட்டினோபதி, குளுக்கோமா, கேட்டராக்ட், அப்புறம் ஃபுட் அல்சர்ஸ். நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு காலில் புண்ணு வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க, காலில் விரல் இல்ல பார்ட் ஆஃப் த காலை ஆம்பியூட்டேட் பண்ணணும்னு லைக் கட் பண்ணி எடுப்பாங்க, இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கு. ஸோ ஃபுட் அல்சர்ஸ்ல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, ஸோ எல்லாத்தையுமே நம்ம எதனால மேனேஜ் பண்ண முடியும், டயட்டால மேனேஜ் பண்ண முடியும். கார்போஹைட்ரேட் இன்டேக் கம்மியா இருக்கணும். ஓகே, ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபைபர், புரோட்டீன் அதிகமா இருக்கணும் டயட்ல. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 150 மினிட்ஸ் பர் வீக், 20லேருந்து 25 நிமிஷம் தினம் பண்ணவே பண்ணணும். டயபெட்டிஸ்ல ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ்ல இருந்தா மெடிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதான் டயக்னோஸ் ஆயிருக்கு, மெடிகேஷனே எடுத்துக்கலன்னா வெறும் சப்ளிமெண்ட்ஸ் போதும். பட் 20 வருஷமா டயபெட்டிஸ் இருக்கு, இப்போ நான் வெறும் விகாஃபே, ரீஜன்ஸ் ஸ்டெல்லி எடுத்துனா போதுமானா, நோ, மெடிகேஷனோட சேர்த்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியா தான் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கணும். இல்லை எந்த சப்ளிமெண்ட்ஸையுமே அப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ இன்சுலின், எந்த மெடிகேஷன் கொடுத்துருக்காங்களோ சுகர் கண்ட்ரோல் பண்ண, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எக்ஸசைஸ், ஸ்வீட்ஸ் கட் டவுன் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் along with supplements. ஓகே, ரோல் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் என்ன இன் டயபெட்டிஸ் அப்படின்னா, மெயின்லி ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியா நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சப்போர்ட் பண்ணி நமக்கு நம்ம பான்க்ரியாஸ்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்ல எந்த ஆர்கன்லயும் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி நம்மளுடைய ஆர்கன் ஃபங்க்ஷனிங் இம்ப்ரூவ் பண்ணும்.
So as an organ, pancreas functioning improve ஆச்சுன்னா automatically என்ன ஆகும், insulin production கூட improve ஆகும். Okay, prevention and lifestyle, healthy lifestyle. So healthy weight manage பண்ணணும். So diet and exercise ரொம்ப important. Regular checkups ரொம்ப important, especially post 40 diabetic history இருக்குன்னா every 3 months, every 4 months sugar levels மட்டும் check பண்ணிக்கணும். Smoking, alcohol quit பண்ணணும். Key facts and statistics பத்தி பேசணும்னா over 537 million adults worldwide diabetic இருக்காங்க. And 6.7 million death நீங்க பாத்தீங்கன்னா 2021ல diabetes aligned. இந்தியாவோட diabetes status பாத்தீங்கன்னா இன்னுமே alarming, expected to reach to 101 million by 2030 and 134 million by 2045. 2021 statistics 77 million diabetics in India, and globally நீங்க பாத்தீங்கன்னா 14% of diabetic இது வந்து burden வந்து இந்தியால இருந்து. Pre-diabetes 135 million Indians. So எல்லாமே பாத்தீங்கன்னா the numbers are very alarming. So இன்னைக்கு நம்ம ஒரு bunch of 10 இல்ல 15 people புடிச்சு அதுல எவ்வளவு பேர் டயபெட்டிக்னு பார்த்தா அட்லீஸ்ட் 2 to 3 people அதுல டயபெட்டிக் இல்ல ப்ரீ டயபெட்டிக்கா இருப்பாங்க. அந்த அளவுக்கு டயபெட்டிஸ் வந்து ஒரு ரொம்ப ஃபாஸ்டான பேஸ்ல வந்து நம்ம இந்தியாவில் போயிட்டு இருக்கு. அதனால விகேஃபே ரீபொசிஷன் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இப்போ விகேஃபே இன்னும் பெட்டர் ஃபார் டயபெட்டிக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு டயபெட்டிக் காஃபியா ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ த ரைஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒரு ரிப்போர்ட் ஃப்ளோட் அவுட் பண்ணும். ஹெல்தி பீப்புள் எவ்வளோ, சப் ஹெல்தி பீப்புள் எவ்வளோ, சிக் பீப்புள் எவ்வளோன்னு. ஸோ ஹெல்தி பீப்புள் 2010ல 5%, சப் ஹெல்தி என்ன மாதிரி உங்களை மாதிரி எல்லாமே 85%, சிக் பீப்புள் 10%. பட் 2015ல பாத்தீங்கன்னா ஹெல்தி பீப்புள் அவ்வளவுதான் இருந்தாங்க. நான் சிக் பீப்புள் 10% அதிகமாகி சப் ஹெல்தி பீப்புள் 10% குறைஞ்சிட்டாங்க. எதனால அப்படின்னா நம்மளுடைய அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் ஆகும், ரைட்? ஸோ அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? இன்சஃபிஷியன்ட் ஸ்லீப். ஸோ இது நான் சொன்ன மாதிரி இது ஒரு சைக்கிள். தூக்கம் வரலன்னு நமக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், டிப்ரெஷன், ஒபிசிட்டி வரும். டிப்ரெஷன் இருக்கிறது தான் நமக்கு தூக்கம் வருதுல்ல. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் வந்து கம்பல்சரி. ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 43% அடல்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காங்க. ஓகே, ஸோ ரைட் ஃப்ரம் டீனேஜ். இப்போ ரீசென்ட்லி கூட ஐ சா நியூஸ், எங்கேயோ வந்து படிப்பு ப்ரெஷரால சம் டீனேஜ் கமிட்டட் சூசைட்னு. ஸோ எந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி பசங்கள்ல இல்லைன்னு. இப்போ நம்மலாம் காலேஜ்ல இருக்கும்போது ஃபெயில் ஆனா கூட வீட்டுல திட்டிட்டே இருப்பாங்க. பட் அந்த அளவு நம்மளாம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டோம், ரைட்? ஸோ ஐ திங்க் அந்த ஜென்ரேஷன் இஸ் கான். இப்போ வர ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்ற நாசுக்கா ஹேண்டில் பண்ற பசங்க, ரைட்? ஸோ டீனேஜ்ல ஏதாவது சொன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. பசங்க, சின்ன பசங்க 8 வயசு 10 வயசு ஏதாவது சொன்னா அம்மா டோன்ட் கிவ் மீ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னோட பசங்களுக்கு இப்போ 11 years. ஸோ நான் வந்து ஏதாவது திரும்ப அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தா அம்மா யூ ஆர் கிவிங் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இப்போ காமன் ஆயிடுது. நாட் அமங் அடல்ட்ஸ் பட் அமங் கிட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ். ஸோ அடல்ட்ஸ்லயே 43% ஆஃப் பீப்புள் வந்து ஹெல்த் எஃபெக்ட்ஸால சஃபர் பண்றாங்கன்னா டீனேஜோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தா இட் வில் பி மச் ஹை. அன்ஹெல்தி ஃபுட்ஸ், வேர்ல்ட் வைட் ஒபெசிட்டி இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இன்சஃபிஷியன்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ 32 million டெத் எவ்ரி இயர் இன்சஃபிஷியன்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டியால ஆயிருக்குங்க. டிஜிட்டல் ஓவர்டோஸ், எஸ். ஸோ இது லாஸ்ட் டைமும் நான் சொன்னேன். ஸோ எவ்வளவு பேர் வந்து ராத்திரி வைஃபை டேட்டா ஆஃப் பண்ணிட்டு போனை வந்து தூரம் வச்சு தூங்குவீங்கன்னு. ஸோ அதுல ஃபியூ பீப்புள் ஹேண்ட் ரேஸ் பண்ணினாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்ம கிளாப் பண்ணினோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் யாரு போன் கையில வச்சுக்காம தூங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு பிக் கிளாப். பட் போன் எப்பவுமே நம்ம கிட்டேயே இருக்கு அப்படின்னா தட் இஸ் அன் ஓவர்டோஸ் ஆஃப் டிஜிட்டல் ஓவர்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஜிட்டல் ஓவர்டோஸால என்ன ஆகும், திருப்பி நமக்கு தூக்கம் சரியா வராது. தூக்கம் வரலன்னா டிப்ரெசிவ் சிம்டம்ஸ்னா இன்சஃபிஷியன்ட் ஸ்லீப்னா அகேன் எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீசஸோடையும் அது கோரிலேட்டட். Urbanization, so pollutants, chemicals, preservatives, synthetics எல்லாம் யூஸ் பண்ணது leads to almost 1.3 million death worldwide. Okay, so growing challenges என்ன லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஆல அப்படின்னு பார்த்தோம்னா
non-communicable diseases, the diabetes, cholesterol, cardiovascular problems, கேன்சர் இது எல்லாமே எக்கச்சக்கமா அதிகமாயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 75% வேர்ல்டுல டிசீஸ் வந்து இதுதான். இப்போ இந்த காய்ச்சல், சிக்கன் பாக்ஸ், ஜாண்டிஸ், டைஃபாய்டு இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுது. இப்போ யாரை கேட்டாலும் எல்லாமே இந்த பிக் டிசீசஸோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி இருக்கீங்க அப்படின்னா எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, எப்படி இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கு, ஸோ நான் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்ல இருக்கேன். எப்படி இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் தான் எனக்கு வந்து சடனா பால்பிட்டேஷன்ஸ் ஆச்சு, ஸோ கார்டியாலஜிஸ்ட போனேன், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பேச்சு ஸ்டார்ட் ஆகுதே இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதியில தான். முதல்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டா ஏதோ கொஞ்சம் கோல்டு காஃபா இருக்கு, இப்போ பெட்டரா இருக்கீங்களா, ஜுரம் வந்தது, சரி ஒரு பாக்டீரியா, சரி இப்போ அதெல்லாம் வந்து கணக்கே இல்லை. அது வந்து இட் இஸ் பிகம் அ எவ்ரிடே ருட்டீன். அண்ட் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் வேர்ல்ட் டிசீஸ் வந்து இதுதான் இருக்கு. ஓகே, ரீசன்ஸ் என்ன அப்படின்னா poor dietary choices, busy lifestyle, chronic stress. So top non-communicable diseases, cardiovascular, diabetes and cancer. அதை தவிர chronic lung disease இருக்கு, obesity இருக்கு, gut problems, chronic kidney disease இருக்கு, stress இருக்கு, depression இருக்கு. So இது எல்லாமே 74 to 75% of the death worldwide contribute பண்ற diseases. Okay. So 2021 oda study பார்த்தோம்னா 135.9 million people in India pre-diabetic and 720 million people worldwide pre-diabetic. 54.5 million people India cardiovascular risks oda and worldwide பார்த்தீங்கன்னா 620 million people இருக்காங்க. 20 million new cancer cases 2022 வந்தது and 2025 பார்த்தீங்கன்னா அது 12.8% அதிகமாகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டட். ஸோ 2025 நம்ம இப்போ the year that we are living in, ஸோ இந்த இயர்ல வந்து கேன்சர் ரேட்ஸ் ஆர் கோயிங் டு கோ டிராஸ்டிக்கலி ஹை அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. ஸோ விகேஃபேயோட பிரைமரி ஃபோக்கஸ் நம்ம எதுக்காக விகேஃபே லான்ச் பண்ணினோம், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கவர் பண்ண. பட் இப்போ அதை நம்ம ரீபொசிஷன் பண்றோம் ஆஸ் அ டயபெட்டிக் காஃபி. எதுக்குன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், எஸ் கார்டியோவாஸ்குலர் இது எல்லாத்துக்கும் இது டெஃபினெட்லி ஒர்க் பண்ணும், பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணும். பட் இப்போ நம்ம பாலிகோசெனால 2 times அதிகமாக்கினது இது வந்து இன்னும் வெரி வெரி எஃபெக்டிவ் ஃபார் டயபெட்டிக்ஸ். ஓகே, ஸோ விகேஃபே விக்டஸ் லைஃப் சயின்சஸ் இன்ட்ரடியூசஸ் விகேஃபே. இது ஒரு இன்னோவேட்டிவ் பிளெண்ட், இதுல நேச்சர் அண்ட் சயின்ஸோட பவர் இருக்கு உங்க ஹெல்த்தை என்னோட ஹெல்த்தை சப்போர்ட் பண்ண. ஸோ எதுக்காக இதை ஒரு காஃபி பெவரேஜ் ஃபார்மேட்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, நமக்கு இந்தியாவில வந்து காஃபி இஸ் எப்படி வந்து சென்னை இஸ் நாட் அ சிட்டி, இட் இஸ் அன் இமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி காஃபி இஸ் நாட் அ பெவரேஜ், இட் இஸ் அன் இமோஷன். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த காஃபி சாப்பிடலன்னா அந்த பாடியை ஃபியூவல் பண்ணிட்ட மாதிரியே இருக்காது, ரைட்? ஸோ எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கப் ஆஃப் காஃபி இந்த மார்னிங் வேணவே வேணும். ஸோ அதனால விகேஃபே ஒரு எக்ஸாட்டிக் ப்ரீமியம் பெவரேஜ், ஓவரால் வெல்பீயிங். ஸோ இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸை கர்வ் பண்ண, இதுல சிக்னேச்சர் பிரீமியம் காஃபி பிளெண்ட் இருக்கு, ரெடியூஸ் லோ கேஃபீன் கண்டென்ட் இருக்கு, அதோட சேர்த்து பவர் ஆஃப் ஃபைட்டோ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனலி ப்ரூவன் இன்கிரீடியன்ஸ், அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. அண்ட் இதோட சூப்பர் ஹீரோ இன்கிரீடியன்ட் என்னன்னா, சூப்பர் ஹீரோ யூஎஸ்பி செல்லிங் பாயிண்ட் என்னன்னா, ஜீரோ சுகர், ஜீரோ கொலஸ்ட்ரால், ஜீரோ டைரி கிரீமர். ஸோ எந்த விதமான ஃபேட் இருக்கிற டைரி கிரீமர் யூஸ் பண்ணல, நம்ம பிளான்ட் பேஸ்ட் கிரீமர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுல பாலிகோசெனால், ரைஸ் பிராண்ட், சலேசியா ரெட்டிகுலாட்டா, பெர்பெரிஸ் எரிஸ்டாட்டா, கர்க்யூமா லாங்கா, சின்னமன், காஃபி அரபிகா, பைப்பன் ஐக்ரம், டெர்மினாலியா அர்ஜுனா அண்ட் ஃபெனுக்ரிக், இது எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ விகேஃபே இஸ் நவ் வித் 2 times பாலிகோசெனால் ஃபார் பெட்டர் எஃபிகசி. ஓகே, ஸோ பெட்டர் எஃபிகசிக்காக என்ன பண்ணிருக்கோம், 2 times ஹையர் கான்சென்ட்ரேஷனோட பாலிகோசெனால் நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோம். ஸோ பெனிஃபிட் என்ன, இது வந்து பாலிகோசெனால் ஒரு நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் பிளாக் ரைஸ் பிராண்ட். இதுல கார்டியோவாஸ்குலர் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டோட்டல் அண்ட் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணும், மெட்டபாலிக் சப்போர்ட், ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு மெட்டபாலிக் சப்போர்ட் கொடுக்கும். எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து எனர்ஜி அண்ட் என்டியூரன்ஸ் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நியூரோ ப்ரொடெக்ஷன், பாலிகோசெனால் இஸ் a potent antioxidant, ஸோ அதனால நியூரல் டிஷ்யூஸை சப்போர்ட் பண்ணி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருந்து
நம்ம செல்ஸை காப்பாற்று. ஓகே, ஸோ 2 times அதிகமா பாலிகோசனால் ஆட் பண்ணினதுல இந்த பாலிகோசனால் வந்து ஒரு கிளினிக்கலி வேலிடேட்டட் இன்கிரீடியன்ட். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டடீஸ் இருக்கு பாலிகோசனால்னு பார்க்கலாம். ரோல் ஆஃப் பாலிகோசனால்ஸ் இன் தி ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ நியூட்ரிஷனல் ஜேர்னல் ஆஃப் ரெவல்யூஷன் ஒரு பியர் ரிவ்யூ ஜேர்னல்ல 2003ல பப்ளிஷ் பண்ண ஆர்டிக்கல் என்னன்னா பாலிகோசனால் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீசஸை ட்ரீட் பண்ண ப்ரிவென்ட் பண்ண யூஸ்ஃபுல் அப்படின்னு. அதே மாதிரி 2019ல இன்னொரு பப்ளிகேஷன் ஒரு பியர் ரிவ்யூ ஜேர்னல். ஓகே, அதுல வந்து பாலிகோசனால் வந்து பிளட் ப்ரெஷர் லெவல்ஸை மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பப்ளிஷ் ஆயிருக்கு. பாலிகோசனால்ல ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு ரொம்ப ரீசென்ட் ஸ்டடி 2022ல டாக்ஸிகாலஜி ஜேர்னல்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து லிபிட் லோவரிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து 2002ல அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் ஹார்ட்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷரை கம்மி பண்ணி நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பாலிகோசனால் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறது வந்து 2017ல வந்து ஒரு பியர் ரிவ்யூ ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ல வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், விச் மீன்ஸ் நம்ம ஹார்ட் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது ரிலாக்ஸ் ஆகும்போது இருக்கிற பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ், அப்புறம் சுகர் லெவல்ஸ், ஒபிசிட்டி, இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப பாலிகோசனால் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்ல இருக்கிறது டெர்மினாலியா அர்ஜுனா அர்ஜுனா எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ட். அர்ஜுனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே இந்த அர்ஜுனாவை வந்து ஹெல்த்தி ஹார்ட்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாசிக்கல் ஆயுர்வேதால வெரி வெரி வெல் நோன் இன்கிரீடியன்ட். ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் ஹெல்த்தி ஹார்ட்டுக்கு, லேக்கின் இது வந்து நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷனிங், லங் ஃபங்க்ஷனிங் இம்ப்ரூவ் பண்ண, பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ண, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண, நம்ம பேன்க்ரியாட்டிக் செல்ஸ் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்ல இருந்து காப்பாத்தி இன்சுலின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்கிரீடியன்ட். ஓகே, அடுத்தது சல்லேஷியா ரெட்டிகுலேட்டா. ஸோ இது அகெயின் ஒரு கிளாசிக்கல் ஆயுர்வேதா சப்தரங்கின்னு. ஸோ மெயினா பிளட் சுகர் லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம பாலிகோசனால் 2x கான்சென்ட்ரேஷனோட சேர்ந்து சப்தரங்கி அண்ட் அர்ஜுனா ரெண்டுமே சினர்ஜிஸ்டிக்கலி சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்ம போஸ்ட் பிராண்டியல் ஆஃப்டர் ஃபுட் பிளட் ஸ்பைக்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமை சப்போர்ட் பண்ணி வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ரீ டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃப்ளமேஷனை குறைச்சி நம்மளுடைய டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெர்பெரிஸ் அரிஸ்டாட்டா, இந்தியன் பார்பெரி ஆர் தாரு ஹரித்ரா, இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா லிவர் ஹெல்த், பிளட் சுகர் லெவல்ஸ் மேனேஜ் பண்ண, டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ண. ஸோ மெயின்லி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி காஃபி குடிச்சா டைஜஷன் கரெக்டா ஆகாது, இன்டைஜஷன் ஆகும் அப்படின்னு. ஸோ பெர்பெரிஸ் அரிஸ்டாட்டா டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய விகாஃபே ரொம்ப ரொம்ப சேஃப் டு பி கன்சியூம்டுன்னு நம்ம சொல்லலாம். சின்னமன் அகெயின் இது வந்து இந்த பட்டை அப்படின்னு இந்த கரம் மசாலால யூஸ் பண்ற ஸ்பைசஸ். ஸோ இந்தியாவில் வந்து பியூட்டி என்னன்னா ஒரு ஒரு ஸ்பைஸ்லயும் ஒரு ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்னமன்ல பாத்தீங்கன்னா எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீசஸை கர்ப் பண்ற ப்ராப்பர்ட்டி கூட இருக்கு. ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல், லிப்பிட் லோவரிங் ப்ராப்பர்ட்டிஸ், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டபாலிசம் பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. Tribunella phenum gratium, commonly called as methi, வெந்தயம். ஸோ பிளட் சுகர் லெவல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, லாக்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ யூஸ்வலி ஃபீடிங் மதர்ஸை வந்து காஃபி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம விகாஃபே ரொம்ப சேஃபா ஃபீடிங் மதர்ஸ், பிரெக்னென்ட் விமன் எல்லாருமே சாப்பிடலாம். பிகாஸ் இதுல வந்து பொட்டேட் ஃபைட்டோ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கூட இருக்கு அண்ட் ரெடியூஸ்ட் கேஃபீன் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஓவரால் வெல்னஸ் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் மேனேஜ் பண்ண, ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸ் மேனேஜ் பண்ண, லங் ஃபங்க்ஷனிங் இம்ப்ரூவ் பண்ண, லிவர் ஹெல்த் சப்போர்ட் பண்ண, பிளட் சுகர் லெவல்ஸ் மேனேஜ் பண்ண அண்ட் ஹார்ட் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ண. பட் மெயின் ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா 2x கான்சென்ட்ரேஷன் பாலிகோசனால், சப்தரங்கி, அர்ஜுனா, வெந்தயம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய டயபெட்டிஸ் மேல எக்ஸலண்டா ஒர்க் பண்ணும். ஸோ நம்ம பிளட் ஸ்பைக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்லி ஒர்க் பண்ணும். இன் சினர்ஜி எல்லாமே சேர்ந்து இன் சினர்ஜி ஒர்க் பண்ணி நம்ம பிளட் சுகர் லெவல்ஸை குறைக்கும். இதோட ஹீரோ இன்கிரீடியன்ஸ் ரெடியூஸ்ட் கேஃபீன் அண்ட் ஜீரோ சுகர்.
ஸோ ரெடியூஸ்ட் கெஃபீன்னா என்ன, நம்ம அதே காஃபி பீன்ஸ்லேருந்து ஃப்ளேவர், அரோமா, கலர், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே காஃபி இதை ரீட்டைன் பண்ணிட்டு ஜஸ்ட் கெஃபீன் கண்டென்ட் கம்மியா எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். எதுக்காகனா நமக்கு வர எல்லா ஹெல்த் ஹேசர்ட்ஸுமே கெஃபீன் அண்ட் சுகர் ஆகும். ஸோ சுகர் ஆட் பண்ணாம ரெடியூஸ்ட் கெஃபீன் கண்டென்ட்டோட நம்ம எப்போ நம்மளுடைய இந்த விகாஃபே குடிச்சாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி ஹார்ம். எதுக்காக ரெடியூஸ்ட் கெஃபீன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெய்லி ருட்டீன்ல வித்தவுட் கில்ட் இன்கார்பரேட் பண்ண, நம்ம ஸ்லீப் சைக்கிளை இம்பாக்ட் பண்ணாது, பிளஸ் இதுல இருக்கிற ஃபைட்டோ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே நமக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் ஆன் குளோபல் வெர்சஸ் இந்தியா. மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் சைஸ் $80 billion, இந்தியன் மார்க்கெட் சைஸ் $200 million, growth rate 7 to 10% globally, Indian market 15 to 20%. Key players Starbucks, Dunkin Donuts, Vicafe globally. Indian market la vandu any coffee shop which sells coffee. So big time coffee shops patti pesnuna Cafe Coffee Day, Costa Coffee, Starbucks, Barista and the madri. So Victous Life Sciences unveils Vicafe wellness in a sip. So Starbucks agato, Cafe Coffee Day agato, Barista agato, they sell coffee, but Victous Life Sciences lender we sell wellness in a sip. So change your lifestyle, change your coffee. ஸோ எப்பவுமே எந்த விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸையும் நம்ம மெடிகேஷன், லைஃப் ஸ்டைல் அண்ட் சப்ளிமெண்டால சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டயபெட்டிஸ்க்கு வந்து ஒரு இன்டிகிரேட்டிவ் அப்ரோச் என்ன அப்படின்னா, ரெகுலரா ஸ்கிரீன் பண்ணிக்கணும், பர்சனலைஸ் சப்ளிமெண்ட் லைக் விகாஃபே நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கணும். இதுல இருக்கிற ஒரு நியூட்ரியன்ட்டும் நம்ம சுகர் லெவல்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதோட சேர்த்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டயட், எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ் அ விக்டஸ் எஜுகேட்டர் நம்ம என்னத்தை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா, இன்டிகிரேட்டிவ் அப்ரோச் ஃபார் டயபெட்டிஸ் கேர் தான் நம்ம வந்து எப்பவுமே ப்ரப்போஸ் பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுல வந்து மெடிகேஷன்ஸ் இஸ் அ பார்ட், ரெகுலரா டெஸ்ட் பண்ணிக்கிறது இஸ் அ பார்ட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இஸ் அ பார்ட். அண்ட் அதோட சேர்த்து நம்ம டயபெட்டிக் காஃபி விகாஃபே வந்து இன்கார்பரேட் பண்ணிக்க சொல்லணும். இதோட சேர்ந்து ரீஜன் ஸ்டெம்மியோட சாஷே எடுத்துக்கிட்டா எக்ஸலண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எதுக்காகனா ரீஜன் ஸ்டெம்மில இருக்கிற ஃபைட்டோ செல்ஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரீஜெனரேஷன் ஆஃப் நியூ செல்ஸோட பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பேன்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா கூட இன்சுலின் லைக் செல்ஸா மிமிக் பண்ணி நம்ம பாடியில அந்த இன்சுலின் லைக் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி சுகர் லெவல்ஸை குறைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் விகாஃபே அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம். Okay, so thank you very much.